அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆதியாகமம் 41 அதிகாரம் 52வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு பேருக்கு பின்பாக சிலருடைய வாழ்க்கையே இருக்கும். அந்த பேருக்கு ஒரு அர்த்தமும் இருக்கும். யோசேப்பு தன்னுடைய மகனுக்கு எப்ராயிம் என்று பெயர் வைக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த மொத்த அனுபவங்களையும் அங்கு சொல்லுகிறான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். தன் சகோதரர்களாலே விற்கப்பட்டு அடிமையாய் கொண்டு வரப்பட்டு அடிமையாய் இருந்து செய்யாத தவறுக்கு சிறைச்சாலை சென்று பல காலங்கள் கண்ணீரோடு, வேதனையோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு இருந்த அந்த யோசேப்பு இப்பொழுது உயர்த்தப்பட்டு தேசத்தின் அதிபதியாய் இருக்கும்போது சொல்கிறார், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார். நான் எந்த இடத்தில் வெட்கத்தோடு இருந்தேனோ அந்த இடத்தில் தேவன் என்னை உயர்த்தினார். எந்த இடத்தில் கண்ணீரோடு இருந்தேனோ அதே இடத்தில் தேவன் என்னை கனப்படுத்தினார். அன்பான சகோதரா, சகோதரி, இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு கண்ணீர், அவமானம், வேதனை, அது உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் இருக்கலாம், உங்கள் உறவுகளுக்குள் இருக்கலாம், நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், ஊழியங்களில் கூட இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதிருங்கள். இந்த யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்கள் வாழ்க்கையும் உயர்த்துவார். யோசேப்பின் வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் சாதாரணமாய் நடப்பதில்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது. அந்த வசனம் இந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். இன்றைக்கு நீங்கள் கஷ்டப்படலாம், இன்றைக்கு நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம், இன்றைக்கு நீங்கள் அவமானப்படலாம். நாளைக்கு தேவன் நீங்கள் உயர்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். ஒரு அருமையான சகோதரன் உண்டு. தன்னுடைய வேலை ஸ்தலத்திலே அவர் சந்தித்த அவமானங்கள், வேதனைகள் கணக்கில் அடங்காதது. ஆனால் பொறுமையோடு தேவ திட்டத்துக்கு காத்திருந்தார். இன்றைக்கு மிகப்பெரிய ஸ்தானத்திலே கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். யோசேப்பின் வாழ்க்கையில செய்த தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். இந்த நாள் உங்களுக்குரிய நாள். இந்த நாளிலே கர்த்தரோடு நெருங்க ஆரம்பியுங்கள். எதுவும் தெய்வ திட்டம் இல்லாமல் நடக்காது. இதுவும் கர்த்தருக்கு சித்தமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாய் நடத்தலாம். நாம் சகித்து கொள்வோம், பொறுமையாய் இருப்போம், இன்னும் தேவனை தேடுவோம், இன்னும் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயம் விடிவு காலம் உண்டு. இந்த யோசேப்பு எப்படி சொல்லுகிறாரோ அதே போல சொல்லும் நாட்கள் வரும். அது ஒருவேளை இன்றைக்கு இருக்கலாம். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில பல பாடுகள் பட்டு நெருக்கப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும். யோசேப்பின் வாழ்க்கையை மாற்றின தேவன் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.